Hello friends, welcome back to AG Vlogs. Okay friends, இன்னைக்கு என்ன நாள்னா இன்னைக்கு வந்து மௌலியோட லாஸ்ட் டே இங்க பெங்களூர்ல. சோ வந்து தம்பி வந்து கிளம்ப போறான் இன்னைக்கு. சோ அதனால வந்து ஆனா 2 நாள் அவன் இருக்கும்போது எனக்கு ரொம்ப டைம் பாஸ் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஒரு சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ஒரு என்ன சொல்றது, தம்பி இல்லாத குறை வீட்டுல. தங்காச்சி கூட இருந்து பார்த்தாச்சு, எல்லாம் ஓகே. நிறைய தங்காச்சிங்கிறாங்க, தம்பிங்கிறாங்க, ரிக்கி, மெலு, ஜெய்சன் எல்லாரும் இருக்கிறாங்க. பட் மௌலிக்கும் எனக்கும் இருக்கிற பாண்ட் வந்து ஒரு மாதிரி சூப்பர் பாண்ட். அது கம்ஃபர்டபுளாக ஜாலியாக இருக்கும் நம்ம. அதனால சூப்பராக போய் நினச்சி எனக்கு இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் சோகமாக தான் இருக்குது அவன் கிளம்புவான்ட்டுன்னு. சரி, அதனால என் தம்பிக்கு வந்து நான் வந்து இன்னைக்கு ஒரு இந்த பிளாக் வந்து ஒரு ஃபுட் பிளாக்னே வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ குக்கிங் பிளாக்னே வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா, மௌலிக்கு பெல்லுள்ளி கபாப். இங்க பெல்லுள்ளி கபாப்னா என்னன்னு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பெல்லுள்ளி கபாப்னா கார்லிக் கபாப், ஓகேங்களா? அது வந்து இந்த ஊர்ல ஃபேமஸ், இந்த ஊர்ல. சரி, அது எப்படி ஃபேமஸ் ஆச்சு, என்ன ஆச்சு, அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த டிஷ் பத்தி நான் வந்து நான் குக்கிங் பண்ணும்போது நான் சொல்றேன். இப்போ வாங்க இன்னைக்கு என்ன பண்ண போறோம், எது பண்ண போறோம், மௌலி அது குக்கிங் பண்ணி கொடுத்த ஃபுட்டை வந்து சாப்பிட்டு எப்படி நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவங்க தம்பிக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்துருங்குது. கேட்டு பாரு ஸ்ட்ராங்கா குடிக்கிறானான்ட்டுன்னு. நல்லா கலர்ஃபுல்லா தான் போட்டுக்கிறேன். நரசூஸ் காஃபியா நல்லா தான் இருக்குது பாக்குறதுக்கு. கேளு, குச்சி பாக்க சொல்லு. வேணா இன்னொரு வாட்டி போட்டு கொடுக்கலாம். பால் ஆர்டர் பண்ண ஆயிடுச்சு. இதோ தம்பி வந்தா பாரு. ஹலோ, how are you? டேக் த டீ. காஃபி இதுதான். நல்லாதான் காஃபி தான் நல்லாதான் பண்ணோம். அது குச்சி பாரு, ஸ்ட்ராங்கா இருக்குதா ஸ்ட்ராங்கா இருக்காது. ஓகேவா? சுகரு ஓகே ஓகே ஓகே. உனக்கு என்ன சொன்னேன், ஐ எம் ப்ரிப்பேரிங் கார்லிக் பெல்லுள்ளி கபாப் ஃபார் யூ. எஸ், சாப்பிட்டு பார்த்து இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு மௌலி. ஆமா ஆமா, நீ வந்து உன்னோட வேலையை பாரு, ரெடியெல்லாம் ஆயினரு. நாங்கள் அதுக்குள்ள குக்கிங் முடிச்சுட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டு கிளம்பலாம். ஓகே, எது அதான் இப்ப டைம் இல்ல. ஏன்னு சொன்னா வந்துட்டோம் கிச்சனுக்கு. டேலி அப்படிதான் இருக்குது. அது உண்மைதான், அவன் கரெக்டா சொல்றான். நம்ம 2 நாள் இல்ல இப்போ வீட்டுல இல்ல, இப்போ வீடு உள்ள ரூமுக்கு வந்தாலும் கிளீனா இருந்துச்சு ரூம். நான் க்ளீன் பண்ணி வச்சிட்டு ஸ்ப்ரே அடிச்சிட்டு போனேன். அது நீயோ பண்ண, ஆனா உன்னை விட பியூட்டிஃபுல்லா கிளீனா வந்து அவர் பண்ணி வச்சிருந்தாரு. அவர் நம்ம இல்லனா அவர் தான் பண்ணுது. நான் இந்த வாட்டி சும்மா க்ளீன் சரி பாவம் டாடி பண்ணுவான்னு தெரிஞ்சு அது வேலை கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு ஃபுல்லா க்ளீன் பண்ணி கூட்டி தொடச்சிட்டு தான் போனேன். சரி சரி ஓகே, சரி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மௌலி வந்து காஃபி குடிச்சிட்டு ரெடி ஆகும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ண போறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜான் கிளின்டன்ஸ் கிச்சன். ஓகே, லாஸ்ட் டைம் வந்து பார்த்துருப்பீங்க, கேரளா டிஷ் ஒன் செஞ்சிருந்தேன். கேரளா கீ ரோஸ்ட் செஞ்சிருந்தேன் பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஆந்திரா ஸ்டைல் சில்லி சிக்கன் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்துட்டு பெல்லுள்ளி கபாப்ன்றது எங்க ஊர்ல வந்து ஃபேமஸ். ஸோ இந்த டிஷ் வந்து ஃபவுண்டர் வந்து சந்துரு ஷெஃப்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவங்க வந்து சந்துரு ஹோட்டல்ல இருக்குது, சந்திரா ஹோட்டல்னு ஒன்று இருக்குங்க, ஓகேங்களா? ரொம்ப ஃபேமஸ். புனித் ராஜ்குமார் சார் அவங்கள இருக்கும் போது அங்கதான் போய் சாப்பிடுவாரு. அங்க வந்து ரொம்ப ஃபேமஸ். அவர் வந்து நம்ம கன்னடா சேனல்ல வந்து நிறைய சேனல்ல வந்து குக்கிங் இதெல்லாம் வந்துக்கிறாரு, ஷோக்கெல்லாம் வந்துக்கிறாரு. ஸோ அவரோட இன்ஸ்பயர்டு தான் இது. ஸோ இது வந்து அவரோட டிஷ். அவர்கிட்ட இருந்து நான் கத்துட்டு அவர் பண்ண வீடியோ கூட இருக்குது யூடியூப்ல, நீங்க போய் பேனா செக் பண்ணிக்கலாம். இது நம்ம ஸ்டைல் அவருக்கு பார்த்துட்டு நம்ம இன்ஸ்பயர் ஆகி நம்ம பண்ற டிஷ் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இது வந்து ஹோப் வந்து மௌலிக்கு பிடிக்கும். உங்களுக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நானும் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்க ட்ரை பண்ண போறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. வாங்க ட்ரை பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் என்னன்னா கார்லிக்கு, கொஞ்சம் மிளகா, சில்லி, இது வந்து கருவேப்பிலை, ஓகே, இது ஜிஞ்சர், இது வந்து இது சின்னமன் அண்ட் க்ளோவ். ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சி இது பேஸ்ட் பண்ணிக்கணும். பேஸ்ட் பண்ணிட்டா அப்புறமா வந்து நம்ம சிக்கன் வந்து போட்டு மிக்ஸ் எல்லாம் பண்ணி அதை வந்து நம்ம ஊற வைக்கணும். ஓகே, put all the ingredients inside the jar. நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஐ நோ.
ஆமா ஆமா. மோனா ஏன் வந்து இப்போ திருப்பி வந்து நீங்க நினைப்பீங்க என்ன ஜானே பண்றாரு மோனா செய்யலன்ட்டுன்னு. இதுக்கு மோனா தெரியாத டிஷ்ஷு, அதனால மோனா கத்துக்குது. நாங்க பண்ணுறத பார்த்து, நான் டெஸ்ட் பண்ணுறத பார்த்து. பெலூரி கபாப் நான் இங்கே தான் கேள்விப்படுறேன். கார்லிக் கபாப், பேசிக்கலி இட்ஸ் நேம்ட் ஆஸ் கார்லிக் கபாப். நம்ம ஊர்ல பெல்லூலின்னு. ஓகே, கார்லிக் வந்து பெல்லூலின்னு. இதை வந்து அரைச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம. ஓகே, இது வந்து ஒரு மசாலா பண்ணோம் நம்ம. கிரீன் வாங்க அரைக்கலாம். கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெரிய மிக்சி வந்து ஏன்னா தெரில சடனாக ஒர்க் ஆகலை. இது வந்து டேடி கழுவுனாராம், கொஞ்சம் தண்ணி போட்டு இந்த பக்கம் கழுவுனால ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால இப்போ நம்ம சின்ன மிக்சியில் அடிக்க போகிறோம். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் இதுலேருந்து அங்கே. போடுறா சொல்லுவோம் கையால் அறிகிறா. வந்து நான் சென்னையில் வந்து காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி டேடி அடிச்சு கொடுத்துருவாங்க. இந்த புல்லட் மிக்சி அங்கே ஒன்று இருக்குது. கண்டிப்பாக இருங்க வந்தாங்க அங்கே அடிச்சு நானும் அடிச்சு அதில் தான் அடிச்சுன்னு ஈஸியாக இருக்கும். பேஸ்ட் பண்ணிக்கணும் நம்மளுக்கு. இப்போ தண்ணி ஊற்றனால தண்ணி எல்லாமே போட்டியா? ஓகே, இப்போ கொஞ்சம் தண்ணி ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆக்வா கார்டு தண்ணியே யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தான். ஓகே, இது அரைக்கலாம். க்ளோஸ் பண்ணப்பா. அப்படி மூடிட்டு அந்த மசாலாவை அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தெரிலன்னா சொல்லு, நான் பண்ணுறேன். கீழே வையத்த பெரிய இல்லை. ப்ரெஸ் பண்ணி உள்ளே லாக் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அது அரிக்க போகிறோம். அது இல்லை சின்னதில் அரி ப்ரெஸ். எந்த கலர் எதுவுமே போடல ஃப்ரெண்ட்ஸ், அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வருது. அறியுமா? இன்னும் கொஞ்சம் அறியணும். இல்லை ரொம்ப இது மாதிரி பண்ணக்கூடாது, பேஸ்ட் மாதிரி தான் பண்ணணும். ஒரு சொட்டை பார்த்து ரொம்பலாம் போடக்கூடாது. சலோ, அது மசாலா. அது ஏன்னா இது சின்ன பிளேட் இல்லை, கஷ்டப்பட்டு தான் அது அறியும். அது நம்ம பேட் இது இருக்க மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆயிடுச்சு. இந்த ஓப்பன் பண்ணு. கரெக்டாக அறிஞ்சிக்குதா? ஓகே, பர்ஃபெக்ட். சரி ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அங்கே பாருங்க, வந்து காரமா? ஓகே இப்படி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இது கொஞ்சம் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணோம். இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் போடு. கார்ன்ஃப்ளவர் நல்லா போடணும் கார்ன்ஃப்ளவர். ஓகே, போடு. கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போடணும். போதும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து 1 ஸ்பூனு மைதா. அது மைதா 1 ஸ்பூன் மைதா. 1 ஸ்பூன். அது உன் கைக்கு கம்மி பண்ணு. இன்னும் கம்மி பண்ணு. போடு. 1 ஸ்பூன் மைதா. அப்புறமா ரைஸ் ஃப்ளார். எர்த்திங்க வச்சலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ரைஸ் ஃப்ளார் போடணும் 1 ஸ்பூன். அது கூட கொட்டிடாத. இன்னும் கொஞ்சம் தூ அப்படி. ஓகே, கொஞ்சம் ரைஸ் ஃப்ளார் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா கடலை மாவு கொஞ்சம். கொஞ்சம் போடு. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் போடு. போதும். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் வந்து உப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா வந்து நெக்ஸ்ட் வந்து சால்ட் போடு. கரெக்டாக போட்டியா? இன்னும் கொஞ்சம் போடு. ஓகே, இப்போ இது கொஞ்சம் ஆயில். என்ன ஆயில்? நல்லெண்ணெய். எந்த எண்ணெய்னா யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். குக்கிங் எண்ணெய்.
அதுதான் நல்லா சாப்பிடணும்னு வருது. இது என்ன வேற இருந்துச்சு? இதுதான் என்ன? என்ன இது? நல்லா சாப்பிடு. டைட்டா புடி. ஓகே. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபுல் பாக்ஸ் ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தேன். கொஞ்சோண்டு ஊத்து 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 இன்னொன்று ஊத்து ஊத்து. அவ்வளோதான் போதும். அவ்வளோதான். இரு கஸ்தூரி மேட்டி போடணும். கொஞ்சம் கஸ்தூரி மேட்டி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். கஸ்தூரி மேட்டி அப்புறம் கொஞ்சோண்டு கஸ்தூரி மேட்டி. அவ்வளோதான். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். கமான் டு இட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம வந்து மஞ்சள் தூளோ போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இவ்வளோ மஞ்சள் கொஞ்சம் அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா இதுக்கு மேலே நம்ம வந்து இந்த அரைச்சி வச்ச மசாலாவை வந்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். போடு நல்லா போடு. ஒத்து சூப்பராக இருக்குதாண்ணா ஸ்மெல்லு. எஸ். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மூஞ்சி இப்படி வச்சுக்கின்னு குக்கிங் பண்ணால் நல்லா இதாகுமா? குக்கிங் இஸ் அன் ஆர்ட்னு ஒரு டைம் சொல்லிக்கிறேன். சந்தோஷமாக பண்ணணும். டாங்கி ஃபேஸ் வச்சுக்கின்னு பண்ணிருக்குது. இங்கே பாருங்க. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கலரு சேம் வந்துச்சு. பெல்லுலி கபாப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா லாஸ்ட்டாக வந்து இந்த மசாலாவில் வந்து சிக்கனை போட்டு மிக்ஸ் பண்ணோம். யாரை வெளியே பசங்க ஊன்னு கத்தினுங்கிறானுங்க, அது கண்டுக்காதீங்க சவுண்டு. ஓகே, நம்ம ஃபாஸ்ட்டாக வர பண்ணினுங்கிறோம். ஏன்னா ரெடி ஆகிட்டு நம்ம கிளம்பணும் வர. நல்லா மிக்ஸ் பண்ணு நல்லா பண்ணு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஓகேங்களா? அங்கே பாருங்கள், சூப்பர் கலரு செம்மையாக இருக்குது. இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து இன்னொரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு ஊற வச்சிடணும் கொஞ்சம் நேரத்துக்கு. இன்னும் 2 ஸ்பூனு. ஓகேவா? அது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இப்போ அப்படியே ஊற வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஊற வச்சுட்டு அப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து பொரிக்க வேண்டியது தான். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஊற வச்சுட்டு அப்புறம் உங்கள்கிட்ட பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா முட்டை போடுறதுக்கு வந்துட்டு இருந்தோம். இப்போ திருப்பி நீ மிக்ஸ் பண்ணணுமோண்ணா. முட்டை போடணும். நம்ம கொஞ்சம் தம்பி போகிறானேன்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டாக பண்ணிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால கொஞ்சம் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கின்னு பண்ண முடியல. பட் ஞாபகம் வருமானம் டக்குன்னு கரெக்டாக வந்திருக்கு. கரெக்டாக மிக்ஸ் பண்ணிச்சிடலாம். தயிர் தேவையில்லை போல். இப்போ என்ன ஃப்ரெண்ட்ஸ், மோலி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நானும் போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். போயிட்டு மோனா ரெடி ஆகிருக்குது. இப்போ அந்த பெல்லுலி கபாப்பு போய் ஃப்ரை பண்ணிடுறேன். நான் ஃப்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட்டாக வா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ரெடி ஆகிருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா உரிச்சு பெல்லுலி கபாப்பு, கார்லிக் கபாப். திஸ் இஸ் ஓகே. பெல்லுலினா கன்னடத்தில் கார்லிக். அதை தான் பெல்லுலி கபாப்புன்னு சொல்லுவாங்க இங்கே. இப்போ வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்குறேன் அவனுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பக்காவாக வந்துருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஃபைனலி ஓப்பன் அந்த எண்ணெய் ஊற்றின்னு இப்போ உங்கள் அக்கா தான் பண்ணி வச்சிருந்து உள்ளே இப்போ வந்து கரண்டி மாட்டிக்கிச்சு. எடுக்க முடியல. சமைக்க தெரியாதவங்க கிச்சனில் விட்டா அப்படிதான். ஆனால் சமைக்குது இப்போல்லாம் கற்றுக்குது. ஆனால் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நான் பண்ணி கொடுத்துருவேன். இல்லை மம்மி ஷாரன் அன்னைக்கு ஷாரன் பண்ண டிஷ் சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு? அது சூப்பராக இருந்துச்சு. அந்த ஸ்டஃப்டு நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த கட்லெட் மாதிரியும் நல்லா இருந்துச்சு. இது வந்து பியூர் அண்ட் பியூர் கர்நாடகா டிஷ். இது நான் சொல்லி இருக்கிற ஒருத்தர். பட் என்ன இருந்தாலும் ஆன்டி குக்கிங் போல வராது. அவங்களால தான் நான் கத்துக்கிறது எல்லாமே. இல்ல ஆக்சுவலா மம்மி சூப்பரா செய்வாங்க. மம்மி கிட்ட இருந்தா நம்மளே கத்துக்கணும். பிரியாணி எப்படி இருந்துச்சு? அதுவும் சூப்பரா இருந்துச்சு. நேத்து சொன்ன சிக்கனும் சூப்பரா இருந்துச்சு. கிரேவி மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. மம்மி அங்க கிட்ட போறாங்க. பாத்தியா இந்த பையனை? அது அங்கேயே நான் கலாய்ப்பேன். அங்க போனா ஆன்டி சாப்பாடு தான் நான் போக போறேன்னு சொல்லிட்டு தான் வருவேன். இந்த வீடியோ பார்த்தா சொல்லுவாங்க, பாத்தியாப்பா இந்த பையனை நானா விதவிதமா நான் பண்ணி கொடுத்தா எனக்கு கலாய்க்குமா அங்க பாரு அப்படின்னு. உண்மையா சொல்ல நல்லா இருந்தா நல்லா இருந்தா. ஆன்டி வந்து நைட்டு வந்து ஒரு பிரியாணிக்கு வந்து ஒரு கிரேவி மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. அதுவும் நல்லா காரமா நல்லா இருந்துச்சு.
ஓ இதா குழம்பு சிக்கன் மாதிரி ஏதோ. ஓகே ஓகே. ஃப்ரை என்ன ட்ரை ஆம கிரேவி மாதிரி. கிரேவி செமி கிரேவி. அது நல்லா இருந்துச்சு பிரியாணிக்கு. இது எங்க நான் சாப்பிடல, நான் தூங்கிட்டேன். நீங்க நைட் டயட் இங்க எல்லாரும் நைட்ல ரைஸ் சாப்பிடுவோம். ஓகே லெட் மீ ஃப்ரை திஸ் leg for you. சுட ஒரு ரீல்ஸ்ல பாத்துருக்கேன் வடக்கன்ஸ்லாம் அப்படியே கையில உள்ள விட்டு திருப்பி ட்ரை பண்ணுங்க. உள்ளே விடுவானுங்க அவனுங்க. அதுதான் அப்படி கை சுடாதான் சுடந்தா எப்படி கை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன சூடாயிடுச்சு. வந்து இது மௌலிக்கு லெக் பீஸ். மௌலி டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லணும் மாமா கையால எப்படி இருக்குதுன்னு. நீ சொல்லணும் மாமா தான் எப்படி செஞ்சு கொடுத்தாங்க தெரியுமா நீங்க. ஓகே ஓபி அண்டர்ஸ்டாண்ட். வெளில நாங்க எங்க உன்னை கூப்பிட்டு போயிட்டு சாப்பிட வைக்கல. ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்றேன், நாங்க எல்லாம் வீட் ஃபுட் தான். மௌலிய வெளியே கூப்பிட்டு போய் நாங்க ஃபுட் எதுவும் வெளில போனோம். ஆனா நாங்க வந்து வண்டர்லாக்கு ஒரு நாள் தான் நாங்க வெளில சாப்பிட்டோம். இங்க இருந்த நாள் வரைக்கும் மம்மி தான் வீட்லயே டிஃபரெண்ட் செஞ்சு கொடுத்தாங்க. ஹெல்தி ஃபுட். யா எஸ். நம்ம ஊருக்கு வந்துட்டு நீ வந்து வெளில கூப்பிட்டு போனா நல்லா இருக்காது. நம்ம வீட் ஃபுட் தான் நீ டேஸ்ட் பண்ணணும், சூப்பரா இருக்கும். எஸ். ஓகே இது நல்லதுதான் வேகட்டும். இதுல ஆச்சு நீங்க ஆயிட்டு இதெல்லாம் வருங்க. இதெல்லாம் இயர்ஸ் இருக்கு. நீங்க வேற நான் கூட அப்பெல்லாம் வரமாட்டேன். அப்புறமா கொஞ்சமா இப்ப வந்து நல்ல விட்டி வந்து வர மாதிரி இருக்கு. கபாப் வந்து ஃப்ரை பண்ணியாச்சு, எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் எடுத்துன்னு போய் தம்பி கிட்ட கொடுக்க போறேன். தம்பி சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தம்பி என்ன ரிவ்யூ சொல்றாரு, அது எப்படி இருக்குது எது இருக்குது. நான் உண்மையாக தான் நான் சொல்லிக்கிறேன், உண்மையான ரிவ்யூ கொடுக்கணும் தம்பி. மாமகாக்கெல்லாம் போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சுக்கிறேன். இப்போ போயிட்டு பார்க்கலாமா ஏன்னா ரிவ்யூ கொடுக்க போகிறா பையன்ட்டுன்னு. அந்த வாட்டரிங்காக இருக்குது எனக்கு. நானும் ஒன்று டேஸ்ட் இன்னும் பண்ணல. நாங்கள் ஒன்றும் வாயிலே வைக்கல. மோடி தான் ஃபர்ஸ்ட் கொடுக்க போகிறோம். கொடுக்கலாம் இல்லைப்பா. கமான் ஹேவ் இட், ட்ரை திஸ். இது லைட் போட்டுக்கிறேன். ஸ்மெல்லே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக நல்லா தான் இருக்கு. ட்ரை பண்ணுவோன்னா எனக்கு ஒன்றே ஒன்று புரியல. தம்பி இந்த வீட்டுக்கு இது வந்து அக்கா சமைச்சு போடுவாங்கன்னு கேள்வி. மாமா சமைச்சு மாமா சமைச்சு போட்டு இருக்காரு. கால களி எல்லாம் மாறிச்சு தம்பி. அதுதான் இப்ப எனக்கு யோசனை வருது. இப்படிதான் எனக்கு ஃபியூச்சர்ல ஒரு நல்ல அப்படிதான் இருக்கு. அதுக்குதான் எல்லாத்துக்கும் நம்ம பாய்ஸ் வந்து ப்ரிப்பேர்டா இருக்கணும். எது நம்மளுக்கு எந்த சிச்சுவேஷன்ல ரெடியா இருக்கணும் நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு. தெரிஞ்சிச்சு கண்ட ரத்த கண்ணீர் தான் வரல. ட்ரை பண்ணுவோம். சூடா இருக்கணும். ஆமா பொறுமையா சாப்பிடு, ஸ்லோவா சாப்பிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உப்பல் அப்படிக்குது. இந்த மசாலா மட்டும் நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா நம்ம கொஞ்சம் அவசரம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து ஆமா என்ன பண்ணுது நல்லா தான் இருக்கு இதுவே. அது இன்னும் கொஞ்சம் ஊற வச்சிருந்துக்கலாம். பட் டைம் இல்லையே, இப்போ ஃப்ளைட்டுக்கு ஓடணுமே. ஃப்ளைட் விட்டா என் வீட்டில் நான் முடிச்சு விட்டுருவேன். ஆமா ஆமா ஆக்சுவலாக நல்லா இருக்கு ரொம்ப. நீங்க சமைச்சது ஓகே. நாங்கள் ஒன்று மேலே அக்கான்னு ஒன்று இருக்கு. அக்கா டேமேஜ் ஆகிடுது. ஒரு காஃபி தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு விட்டுச்சு. அப்பே தெரிஞ்சு வெரி ஒஸ்டா காஃபி ஃப்ரெண்ட்ஸ். இட்ஸ் வெரி குட். ஓகே அம்மா நீ காத்துக்கோமா, நல்லா இருக்குது. மாமா செஞ்சு கொடுத்தாரு டிஃப்ரெண்டா. நீ தான் வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு சோம்பேறி சிக்கன் போட்டு என்னக்காங்க. அங்கே நீ செஞ்சா பரவாயில்ல. இது மாதிரி மாமாவை இறங்கி டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருக்காரு. நானே ஃபர்ஸ்ட் டைம் தான் பண்றேன் இது. அதான் அங்கேயும் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாம்னு சொல்றேன். டிஃப்ரெண்ட் பண்ணலாம். நாங்கள் வந்தா வீட்டுல நியூ ஹவுஸ் போயிட்டோம்னா நம்ம வந்து ஸ்டே பண்றோம்ல, அப்ப எல்லாம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிடலாம். அதுதான் செட்டப் மாதிரி பண்ணிட்டு பார்பிக்யூ மிஷின் மாதிரி போட்டு நம்ம உட்கார்ந்து சமையல் பண்ணலாம். ஆமா நம்ம மேல வந்து நீங்க இது விட்டுக்கிறீங்களா, மேல ஸ்பேஸ் விட்டுக்கிறீங்க பாரு, அங்க சூப்பரா மேல உட்காந்து வைப் பண்ணின்னு செட்டப் போட்டுடலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இட்லி, வடை, சாம்பார், சிக்கன் என்ன காம்பினேஷன் பாத்தீங்களா? சூப்பர் காம்பினேஷன். சரி ஓகே சாப்பிடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் செஞ்ச டிஷ்ஷு வந்து சக்ஸஸ், சூப்பராக இருந்துச்சு. மோடி சாப்பிட்டா ரிவ்யூ சொல்லியாச்சு. புகழ்ந்து தள்ளிட்டா அவங்க அக்கா கொஞ்சம் லைட்டாக டேமேஜ் பண்ணா. பட் ஓகே, பட் ஸ்டில் மோனாவும் காலைல பண்ணுறேன்னு சொல்லிச்சு. இல்லை மோனாவும் காலைல ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிச்சு. இன்றைக்கி எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு டைம். ஏஞ்சி நானும் வேலை பண்ணியிருந்தேன், மோனா வேலை பண்ணி நின்றுச்சு. எல்லாம் எடுத்து வச்சுன்னு வீடு க்ளீன் பண்ணிக்கின்னு எல்லா வேலையும் நடந்ததுனால
பாவம் அதை ஒன்றும் பண்ண முடியாது. சரி நானும் நான் வந்து இந்த சிக்கனை ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நானும் இறங்குனால மோனா தான் எல்லாம் மிக்ஸ் எல்லாம் பண்ணிச்சேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். மோனாவோட அன்பளிப்பு என்னது கான்ட்ரிபியூஷன் வந்து கண்டிப்பாக இந்த டிஷ்ஷில் இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நாங்களும் ட்ரை பண்ணோம் நல்லா இருக்குன்ட்டுன்னு. பெல்லுலி கபாப். ஸோ பேசிக்கலி இட் இஸ் கார்லிக் கபாப். இதோட ஓனர் இதுக்கு வந்து இந்த டிஷ்ஷுக்கு வந்து ஓனர் வந்து சந்துரு சார். அவருக்கு தான் இது போய் சேரும். அவரது இது பார்த்து தான் நானும் வந்து இந்த டிஷ்ஷு செஞ்சேன். அவரதோ வீடியோ இருக்கோ நிறைய பேர் பெங்களூரியன்ஸ் எல்லாம் நிறைய பார்த்துருப்பாங்க அவங்க வீடியோஸ் எல்லாம். இப்போ வந்து நானும் இந்த அவரது பார்த்தா நான் இது ட்ரை பண்ணேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணுறதுனா போய் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.